தொடர்ச்சியாக இடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் வீடுகள், கடைகள். இது குன்றத்தூர் பஜாரில் நம்ம கண்ட காட்சிங்க. காவல்துறை அதிகாரியோட பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய, அது மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய கடைகள், வணிக வளாகங்கள், நல்லா வியாபாரம் பண்ணிருந்த ஸ்தலங்களை அரசாங்க அதிகாரிகளோட துணையோட, காவல்துறையோட துணையோட ஜேசிபி எந்திரம் கொண்டு இடிச்சிட்டு இருந்தாங்க. ஏங்கிறத பார்க்கலாமா? இது ஒரு அவேர்னஸ் வீடியோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியாக சென்னையில் நடந்துட்டு இருக்குது. ஏன்னு பார்க்கலாம் வாங்க. நடந்துகிட்டு இருக்கிற இந்த சம்பவம் யாருக்கு மிகப்பெரிய சேதாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 6 மாதத்துக்கு முன்னாடி, இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க. அவங்க தான் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிருப்பாங்க. அரசாங்கம் சொல்லக்கூடிய காரணம் இது ஆக்கிரமிப்புன்னு சொல்லுவாங்க, புறம்போக்கடன்னு சொல்லுவாங்க. பொதுமக்கள் சொல்லக்கூடிய காரணம் இல்லை, நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறோம், எங்களுக்கு தெரியாமல் வாங்கிட்டோம் அப்படிம்பாங்க. ஸோ இது மாதிரி சென்னையில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சொல்லக்கூடிய அரசாங்கம் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னாக்கா நியாயமானது தான். அதாவது சாலையை அகலப்படுத்துகிறோம், அரசாங்க இடத்த எடுக்கிறோம், ஆக்கிரமிப்பில் அகற்றுறோம். அதனால் இனிமேல் சொத்து வாங்குறவங்க, மெயின் ரோட்டில் வாங்குறவங்க ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். பட்டா இடமா வாங்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சிக்கல் கிடையாதுங்க. நீங்கள் வாதாடலாம், நல்ல டாக்குமெண்ட்லாம் பக்காவாக செக் பண்ணி வாங்க. புறம்போக்கறனாக்கா அது எப்போ வேணாலும் இவங்க வருவாங்க. அப்போ நம்ம கையை விட்டு போகும், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ரொம்ப வேதனைப்படுறது யாருக்காண்டினாக்கா, ஆக்கிரமிப்பு பண்ணி ரொம்ப நாளாக பயன்படுத்தினவங்க, வாடகையை சம்பாதிச்சவங்க, சொத்துல நம்மளெல்லாம் வருமானம் பார்த்தவங்க, இவங்கெல்லாம் பரவாயில்லை. ஆனால் இப்போ புதுசாக வாங்கினாங்க பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அவங்க தான் ரொம்ப சிக்கலில் மாட்டிப்பாங்க. அதனால் பொதுவாக நான் சொல்லக்கூடியது, அலசி ஆராய்ஞ்சு பார்த்து நிதானமாக சொத்தை வாங்கணும். இப்போ நம்ம கண்ட காட்சி குன்றத்தூர் பஜாரு, கோயில்கள், பஸ் ஸ்டாண்டு எல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடியது. இந்த ரோடு உண்மையிலேயே சின்ன ரோடாக இருந்துச்சு, இப்போ நல்லா பெருசாகிடுச்சு. மக்களுக்கு இது நல்லது தான். ஆனால் சொத்து வச்சுருந்தவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல். இந்த மாதிரி தவிர்க்கணுன்னாக்கா நம்ம கொஞ்சம் வாங்கும்போதே உஷாராக வாங்கணும். நம்மளுடைய எதிர்கால குழந்தைகளுக்கு, சந்ததியினருக்கு நல்ல சொத்தை, டாக்குமெண்டேஷன் உள்ள சொத்தை விட்டுட்டு போகணும். ஸோ உஷாராக இருந்துக்குங்க மக்களே.